ஒரு பெரிய குக்கிங் காம்படிஷன் நடக்குது. சமைக்கிறதுக்கான டைமரும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா, ஒரே ஒரு கண்டஸ்டன்டுடைய ஸ்டவ் மட்டும் ஆன் ஆகாது. அந்த கண்டஸ்டன்ட் அங்க இருக்கிற புக்ல இருந்து ஒரு பேப்பர கிழிச்சு, அத வச்சு ஸ்டவ்வ ஆன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு எக் டிஷ்ஷையும் பண்றான். ஜட்ஜஸ்க்கு அந்த டிஷ் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த கண்டஸ்டன்ட் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனையும் புத்திசாலித்தனமா சமாளிச்சதும் தெரிய வருது. அதனால நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அந்த கண்டஸ்டன்ட்ட செலக்ட் பண்றாங்க. இந்த ரவுண்ட்ல கண்டஸ்டன்ட் டீமா தான் ஒர்க் பண்ணணும். இந்த பையனுடைய டீம் ஒரு மீட் டிஷ்ஷ ரெடி பண்ணுது. அதுல சாஸ் மட்டும் ஊத்த வேண்டியிருக்கும். இந்த பையன் அந்த மீட்ட சாப்பிட்டுட்டு சாஸ் இல்லாம மீட் டேஸ்ட்டா தானே இருக்குன்னு நெனச்சுட்டே இருக்கும்போது, டீம் மெம்பர் சாஸ ஊத்துறதுக்காக வருவாரு. இந்த பையன் அத தடுக்கிறதுக்காக கை வைக்கும்போது சாஸ் தட்டி கீழ விழுந்துடுது. ஜட்ஜஸ் ஜட்ஜ் பண்றதுக்காக வராங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சாஸ் ஊத்தாததுனால தோத்து போயிட போறோம்னு பேனிக்கா இருப்பாங்க. ஜட்ஜஸ் மீட்ட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, மீட் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. ஒருவேளை சாஸ் ஊத்தியிருந்தா அந்த மீட்டுடைய டேஸ்ட்டே கெட்டு போயிருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபைன்னு சொல்றாங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க.